முருகன் சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் காட்சி தருவது என்பது ஒரு சிறப்பான மற்றும் மங்களகரமான நிகழ்வாகும். இந்த அலங்காரத்தை தரிசிப்பதால் பல்வேறு அற்புத பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சிவப்பு நிறம் என்பது சக்தி, வீரம் மற்றும் வெற்றியை குறிக்கிறது. முருகன் சிவப்பு நிறத்தில் காட்சி தருவது அவர் தீய சக்திகளை அழித்து பக்தர்களுக்கு வெற்றியை அருளுகிறார் என்பதன் அடையாளமாகும். சிவப்பு நிறம் ஆன்மீகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனிடம் லயிக்க உதவுகிறது. முருகனின் சிவப்பு சாத்தி அலங்காரத்தை தரிசிப்பதால் தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். இந்த அலங்காரம் பக்தர்களுக்கு வீரம் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். முருகனின் அருளால் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். உடல் மற்றும் மனநோய்கள் குணமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். முருகனின் அருளால் அனைத்து நியாயமான வேண்டுதல்களும் நிறைவேறும். முருகன் கோவிலுக்கு சென்று சிவப்பு சாத்தி அலங்காரத்தை தரிசிக்கலாம். வீட்டில் முருகனின் படத்தை வைத்து சிவப்பு மலர்களால் அலங்கரித்து வழிபடலாம். முருகனின் சிவப்பு சாத்தி அலங்காரத்தை மனதில் நினைத்து பக்தி பாடல்களை பாடலாம். சிவப்பு சாத்தி அலங்காரம் என்பது முருகனின் பல்வேறு அலங்காரங்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு அலங்காரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும் பலன்களும் உள்ளன. முக்கியமாக முருகனின் அருளை பெற உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் அவசியம். திருச்செந்தூர் போன்ற சில முருகன் கோயில்களில் சிவப்பு சாத்தி அலங்காரம் ஒரு முக்கிய நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது. அங்கு மாசித் திருவிழாவின் போது சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். சண்முகர் சிவப்பு நிற பட்டாடை அணிந்து செவ்வரளி, ரோஜா நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரகாரத்தை வலம் வருகிறார்.